நாளைக்கு ஒருத்தர் கடவுள்கிட்ட பூஜை பண்ணிட்டு இருந்தாரு. கடவுள்கிட்ட அது வேணும், இது வேணும்னு கேட்டதுக்கு, அந்த கடவுள் ஒண்ணுமே தரல. இதுன்னு இந்த கடவுளுக்கு எப்ப பாரு பூஜை பண்ணா ஒண்ணுமே தரல. இனிமேல் நான் உன்ன கும்பிட மாட்டேன். நான் முருகர போய் கும்பிட போறேன். உன்ன கும்பிட மாட்டேன். அப்படின்ட்டு என்ன பண்ணாரு, அடுத்த நாள் முருகருக்கு பூஜை பண்ணாரு. இப்ப முருகருக்கு வத்தி ஏத்தி வச்சு பூஜை பண்றப்ப, அந்த வத்தியோட ஸ்மெல்லு அந்த பெருமாளுக்கு போயிடுச்சு. உடனே இவருக்கு ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிடுச்சு. நான் தானே உனக்கு பூஜை பண்ண மாட்டேன்னுட்டு இருக்கேன். நான் எந்த கடவுளுக்கு ஏத்தி வச்சேன், அந்த வத்தி ஸ்மெல் நீ ஸ்மெல் பண்ணிட்டு இருக்க. உன் வாசனையில நீ மகிழ்ந்துட்டு இருக்க. இது சரிப்படாதுன்ட்டு ஒரு பஞ்சு எடுத்துட்டு வந்துட்டு, அந்த சிலைக்கு மூக்குல பஞ்சு வச்சு அடிச்சாங்க. ஆனா அந்த நிமிஷமே அந்த பெருமாள் கண்ணு முன்ன வந்துட்டாரு. இன்னும் உனக்கு ஆச்சரியம் தாங்கல. இவ்வளோ நாளும் உனக்கு படையல் வச்சு, சாதம் வச்சு, அது இதுன்னு வச்சு பூஜை பண்ணிட்டு இருந்தேன். நீ வரவே இல்ல. இப்போ மட்டும் வந்துட்டியேன்ட்டு ரொம்ப ஆச்சரியமா என்னன்னு கேட்டான். உடனே அதுக்கு சொன்னாரு, "இவ்வளோ நாள் நீ என்னை சிலையா தான் பார்த்த. எல்லாத்தையும் வச்சுட்டு நீயே சாப்பிட்டு இருந்த. இன்னைக்கு தான் என்னை உயிருள்ள ஜீவனா நினைச்சு, எனக்கு இந்த ஸ்மெல் வருதுன்னு என் மூக்குல பஞ்சு வச்சு அடைச்ச. அதனால தான் வந்துட்டேன்னாரு." இதே போல தான் நம்ம லைஃப்லயும் எந்த விஷயமே செய்யறதுக்கு முன்னாடி எனக்கு வருமா? வராதா? செய்வேனா? செய்ய மாட்டேனான்ற டவுட்லயே நம்ம ஆரம்பிக்கிறோம். அதனால தான் அது நமக்கு நம்ம மைண்ட் செட் என்னவா இருக்கோ அதுதான் நம்ம லைஃப்ல நடக்குது. செய்யறப்ப ஐ வில் டூ இட். என்னால முடியும். நான் செய்வேன். ஐ கேன் டூ இட் அப்படின்னு நம்ம பண்ணணும். அப்ப கண்டிப்பா சக்சஸ் அடைஞ்சிரும். வெற்றி அடைவோம். ட்ரை பண்ணி பாருங்க. மாற்றம் தெரியும். எனிதிங் ஏதாவது டவுட்னா என் டிஎம்க்கு மெசேஜ் பண்ணுங்க. ஓகே பாய்.